தேர்தல் விதிமீறல் வழக்குகளில் விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் தோற்றுவித்த ராஜகண்ணப்பன் கடந்த 2021 மார்ச் 27ஆம் தேதி கருங்குளம் கோழிப்பட்டி கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி திமுக கொடிக்கம்பங்களை நட்டு தோரணங்கள் பற்றி பிரச்சாரம் செய்ததாக பேரூர் காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ராஜகண்ணப்பன் மீண்டும் பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி 15 வாகனங்களில் பிரச்சாரம் செய்ய வந்ததாகவும் பட்டாசு வெடிப்பதாகவும் காளைகிராமம் காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் உள்ளது. இந்த இரு தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்யவும் கோரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த இரு மனுக்களும் நீதிபதி பி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் தரப்பில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என மறுத்திருக்கிறார். மேலும் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை வருகிற பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.